கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இந்தியாவில் தொடர்ந்து ஒவ்வொரு சர்ச்சைகள் நிலவி கொண்டிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா தேர்தல் பத்திரங்கள் கூட கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவை உலுக்கியது. தற்போது கூடுதலா ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, டெல்லி முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, பாஜகவினுடைய பூர்வமற்ற கூட்டணி கட்சிகளை போலத்தான் அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்றவை செயல்பட்டு வருகின்றன. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு யூனியன் பிரதேசத்தினுடைய முதலமைச்சரை கைது செய்வது என்பது ஒரு மிக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். ஏன்னா இந்த இந்தியா கூட்டணி என்பது பாஜகவை தோற்கடிக்கும் வகையில் ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக கட்டி எழுப்பப்பட்ட போது அதில் மிக தீவிரமாக இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த கூட்டணியில பல மாநிலங்களில் இந்த தொகுதி பங்கீட்டின் போதே பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. குறிப்பாக அதற்கு முன்பாகவே பீகாரில் தன்னுடைய முதல்வர் பதவியை ஒப்பந்தத்தின்படி விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் பொழுது நிதிஷ்குமார் அதை மாற்றி மீண்டும் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார். அதே போல பாத்தீங்கன்னா, இங்கே மேற்கு வங்காளத்தில் மம்தா அவர்கள் முழுமையாக இந்த கூட்டணியோடு உடன்படிக்கை ஏற்படுத்தாமல் நாங்கள் தனியாக போட்டி விட்டு விடுவோம் என்று இந்த மாநிலத்தில் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் இப்படி இருக்கிற சூழல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்றாருன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸோடு அவர்கள் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் முறைப்படியாக கூட்டணி பகிர்வை பேசி முடித்திருக்கிறார். பஞ்சாப், ஹரியானாவாக இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், குஜராத்தா இருக்கட்டும், அங்கெல்லாம் ஆம் ஆத்மி வலுவாக இருக்கிற இடங்களில் அவர்கள் காங்கிரஸோடு இணைந்து போட்டியிடுகிறார். அப்ப இது பாஜகவை அச்சப்படுத்துகிறது. எங்கே இந்த கூட்டணி ஒன்றாக இருந்தால், ஏன்னா குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இது கடந்த குஜராத்தினுடைய சட்டமன்ற தேர்தலின் போது நானே கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஆம் ஆத்மியினுடைய தமிழ்நாடு நிர்வாகி பங்கெடுத்த போது அப்போது நான் சொன்னேன், ஆம் ஆத்மி குஜராத்தில் தனியாக நிற்பது பாஜகவிற்குத்தான் ஆதரவாக முடியும் என்று. அப்போது அவர்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரமே தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவிலே தெரிந்தது, பாஜக மீண்டும் குஜராத்தில் வெற்றி பெற்றது. ஆக அதே போல ஒரு சூழல் இப்போ வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்ப குஜராத்லயும் அவங்க சேர்ந்துதான் நிற்கிறாங்க. ஆக குஜராத்ல இப்படி குஜராத்தோ இல்ல மற்ற மாநிலங்களில் அவர்கள் இணைந்து நிற்பது தலைநகர் டெல்லியிலேயே அவர்களால் பாஜகவால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையைத்தான் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இது பல ஆண்டுகளாக நீடிக்கிற வழக்கு. இந்த வழக்கில் இப்படி உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யதாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பொதுவாக ஒரு வழக்கில் கைது என்பது எதற்காக வருகிறது என்று சொன்னால், அவர் வெளியில இருந்தா சாட்சியை கலைச்சிருவாரு, இல்ல உடனடியாக அவரை கைது செய்தால் மட்டும்தான் இந்த வழக்கை நம்ம நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல தான் ஒரு கைது இருக்கணும். இல்ல அவர் வெளியில எங்கேயாவது தலைமறைவாயிருவாரு அப்படின்னா தான் ஒரு வழக்கில் ஒருவரை கைது செய்ய வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அவர் கைது செய்யாமலேயே அவரை விசாரித்து விட்டு அவர் வெளியிலேயே கூட இருக்கலாம். ஆனால் இப்படி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தலைமறைவு ஆகி விடுகிறவர் அல்ல. இன்னொன்னு தேர்தல் நேரம் அவர் பிரச்சாரத்தில் தான் இருக்க போறாரு, எங்கேயும் போக போறதில்லை. ஆக இப்படி இருக்கிற சூழலில் இரவோடு இரவாக ஒரு முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கைது செய்வது என்பது பாஜக எவ்வளவு தூரம் இந்த வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பார்த்து பயப்படுகிறது அப்படிங்கறதான் இது காட்டும். இல்ல, பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அசுர பலம் பெற்றிருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலையெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு சொல்ல வராங்க. அவர்கள் இப்ப நீங்க பேச்சுவாக்குல 1000 வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் எதற்காக இந்த மாதிரி நடவடிக்கையில் இறங்குறாங்க? இன்றைக்கு கைது செய்வதை விட்டுட்டு இன்னொரு 2 மாசம் கழிச்சு கைது செய்ய வேண்டியதானே? இப்போ இந்த வழக்கு உடனடி வழக்கு இல்லை. இப்ப இன்னைக்கு போய் ஒரு திருட்டுலையோ இன்னைக்கு போய் ஒரு ஊழல்லையோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபடல. இப்ப இந்த வழக்குக்கு ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக பலர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி முதல்வர் மணீஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், அதே போல ஆம் ஆத்மியினுடைய எம்பி சஞ்சய் சிங், இப்போ மிக சமீபத்தில் தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா, இப்படி டெல்லி மதுபான கொள்கை அந்த தொடர்பான அந்த பண மோசடி வழக்கில் பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுல அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ உடனடியாக கைது செய்யணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதுதான் இவங்களோட திட்டம். இதற்கு அவங்க தொடர்ச்சியா இது பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட 9 முறை அமலாக்கத்துறை அவருக்கு அழைப்பாணை அனுப்புகிறது. ஒவ்வொரு முறையும் அவர் நீதிமன்றத்தில் போய் அதற்கு தடை பெறுகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்ப கடைசியாக அனுப்பப்பட்ட அந்த அழைப்பாணையில என்னன்னா, டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இவர் வழக்கு தொடரும் பொழுது நீதிபதிகள் சுரேஷ்குமார் கேட் அண்ட் மனோஜ் ஜெயின் அப்படிங்கிற
2 நீதிபரசர்கள் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வருது. அப்போ வந்து அவங்க அந்த அழைப்பாணை மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அதாவது இந்த அழைப்பாணையை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் தீர்ப்பு கொடுக்கல. இடைக்காலமாக இவரை கைது செய்வதற்கு தடை கேட்கிறாங்க. அதாவது இன்ட்ரீம் ஸ்டே ஃபார் அரெஸ்ட் அப்படின்னு. அதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. அப்போ உடனடியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக அவரை கைது செய்ய முயற்சிக்கிறாங்க. கைது செய்திருக்காங்க. அதான் இது. இதற்கிடையில் வந்து உடனடியாக டெல்லி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆம் ஆத்மியினுடைய சார்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டது. ஆனா அந்த வழக்கு வந்து உடனடியா எடுக்கப்படலை. அப்ப இந்த இரண்டுக்குமான இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து தங்களுடைய திட்டத்தை வந்து நிறைவேற்றி இருக்கிறார். இருந்தாலும் கூட இப்ப இன்றைய தினம் வந்து காலையில உடனடியாக ஆம் ஆத்மியினுடைய சார்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி அவர் தலைமை நீதியரசரிடம் முறையிடுகிறார். இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வந்து இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறார்கள், இதில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிடணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு கோர்ட்டை ரெஃபர் பண்றாரு. அதாவது இப்போ நான் இந்த பெஞ்சில் எடுக்க முடியாது, பட்டியலிடப்பட்ட வழக்குகள் ஏற்கனவே இருக்கிறது என்று சொல்லி கோர்ட் நம்பர் 2க்கு போங்க. சஞ்சீவ் கண்ணா என்கிற நீதியரசர் வந்து அவரோட தலைமையில இருக்கக்கூடிய கோர்ட் நம்பர் 2ல போய் நீங்க இந்த வழக்கை வந்து நான் எடுத்துக்க சொன்னேன்னு சொல்லி நீங்க அங்கேயே வந்து இந்த வழக்கை இது பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உடனடியாக அவங்க கோர்ட் நம்பர் 2ல போய் சஞ்சீவ் கண்ணாட்ட போறாங்க. அங்க வந்து அப்போது வந்து கோர்ட் நம்பர் 2ல வந்து 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இருக்கு. சஞ்சீவ் கண்ணாவும் தீபாங்கர் தத்தா அப்படிங்கிற 2 நீதியரசர்கள் இருக்கிற அமர்வுக்கு போகுது. அவர் உடனே என்ன சொல்றாருன்னா, இது 3 பேர் இருந்துதான் விசாரிக்கணும், இப்ப இந்த வழக்கை நான் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 3 நீதிபதியாக இந்த அமர்வு மாற்றப்படும் போது நீங்க அதை வந்து நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது யாருன்னா சஞ்சீவ் கண்ணா, எம் சுந்தரேஷ், பீலா திரிவேதி, இங்க 3 பேர் அடங்கிய அமர்வு வரும் பொழுது நான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது உடனடியாக ஒருவேளை இவங்க தொடர்ந்த வழக்கில் வந்து கைதுக்கு ஏதாவது தடை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால இடி சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உடனடியாக ஆஜராகிறார். அவர் ஆஜராகி கேவியட்னு சொல்லுவாங்க, அதாவது இடையீட்டு மனு கொடுத்து இந்த வழக்கில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அவங்க வழக்கில் தாமாக முன் வந்து இணைந்து கொண்டார்கள். இணைந்து கொண்டு எங்கள்கிட்டையும் கேட்காம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதற்கு இடையில வந்து என்ன பண்றாங்கன்னா, இவர் நேற்று இரவு 9:15 மணிக்கு அவர் வந்து இல்லத்தில் கைது செய்யப்படுகிறார். கிட்டத்தட்ட 11:15 வரைக்கும் அவர் வீட்டுல தான் என்கொயரி பண்ணிட்டு 11:15க்கு தான் அவரை அரவிந்த் கெஜ்ரிவாலை அவங்க அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. இருந்தாலும் அவர் காலை வரைக்கும் வந்து எந்த நீதிமன்றத்திலையும் ஆஜர்படுத்தலாம், அவங்க அலுவலகத்தில் தான் வைத்திருக்கிறார். உடனே என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவங்க கைதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறதுனாலதான் நாங்க ரிமாண்ட் பண்ண முடியல, அதுக்காக தான் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு துஷார் மேத்தா. அப்போ உடனடியாக அபிஷேக் மனு சிங்வி என்ன சொல்றாருன்னா, அப்ப நாங்க வந்து இந்த மனுவை வாபஸ் வாங்கிக்கிறோம், ஏன்னா முறைப்படி அவர் ரிமாண்டுக்கு போகலைன்னா இவங்க அலுவலகத்தில் வைத்துக் கொண்டு அவரை துன்புறுத்துவதற்கோ இல்ல இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால இவங்க இப்போதைக்கு நாங்க வழக்கை வந்து திரும்ப பெற்றுக் கொள்கிறோம், அவங்க ரிமாண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம வழக்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் மனு சிங்வி சொல்லிவிட்டார். இதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடந்த விஷயம். இதுக்கிடையில வந்து 10 நாட்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை நாங்கள் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வந்து அனுமதி கோரியிருக்கிறது. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எதுவுமே வந்து உடனடியாக இன்றைய தேவை இல்லை, இந்த வழக்குக்கு இது இன்னைக்கே நடக்கணுங்கிற மாதிரியானது இல்லை. இவங்களுடைய எண்ணம் வந்து முழுக்க முழுக்க நாடாளுமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மியை எப்படி வந்து செயலிழக்க செய்வது, தங்களுக்கு ஆதரவை தங்களுக்கு எதிராக தீவிரமாக செயல்படாமல் ஆம் ஆத்மியை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் தான் இவர்கள் இன்றைக்கு இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல இந்த கைதை எதிர்த்து டெல்லியில நடைபெறுகிற போராட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிதியமைச்சர் அதிஷி அவர்கள் வந்து எப்படி அடித்து இழுத்து செல்லப்படுகிறாருங்கிறத பாக்குறீங்க. ஏன்னா ஒரு பெண் என்றும் பாராமல் வந்து ஆண் காவலர்கள் வந்து அவரை அவ்வளவு வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றிருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் வந்து இன்றைக்கு நாடு வந்து ஒரு அமைதியான சூழலில் இருக்கிறதா, ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுகிற அளவுக்கான நிலைமை வந்து இன்றைக்கு இந்தியாவில இருக்கிறதா என்கிற ஒரு ஐயப்பாடை உண்டாக்குகிற வகையில் தான் பாஜகவினுடைய செயல்பாடு. இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தோம்னா பாஜக வந்து ஒரு வலிமையான கட்சியா இருக்கு. குறிப்பா குஜராத், ராஜஸ்தான், ஊபி போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல வந்து அவங்களோட ஆட்சி தான் இருக்கு. இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய இந்த கைது என்பது தேர்தலில் எந்த மாதிரியான எதிரொலிப்பா இருக்குங்க சார்? இல்ல, உண்மையிலேயே வந்து இவர்கள் வந்து தேன்கூட்டில் கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கு இந்த நிலையை இவர்கள் இப்படியே விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனா இப்ப வந்து இதை உடனடியாக இவர்கள் செய்ய நினைத்திருப்பது இவர்களுக்கு ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இவங்களை பொறுத்தளவு வந்து இன்றைக்கு ஆம் ஆத்மி எடுத்துக்கொண்டால் நான் முன்னர் குறிப்பிட்டதை போல பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, குஜராத் போன்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய கட்சி. இது இல்லாம ஒரு டெல்லியிலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ வந்து இன்றைக்கு ராமர் கோவிலை காட்டியோ இல்ல வேற எதையாவது ஒன்றை காட்டி பாஜக ஓரளவு வெற்றி பெற்று விட முடியும்.
ஆனால் இன்றைக்கு இது எவ்வளவு தூரம் வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் போக்கிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள், இல்லை எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு மிரட்டுறாங்க அப்படிங்கிறதை வந்து இன்றைக்கு மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளுகிற வகையில் தான் இவருடைய நடவடிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப இது போல பல வழக்குகள் வந்து இப்போ இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தவறு செய்திருக்கிறார். இன்றைக்கு கூட எல்முருகன் பேட்டி கொடுக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பற்றி கேட்கும் பொழுது உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் என்ற ஒரு தமிழ் பழமொழி எல்லாம் சொல்லி பேசுறாரு. சரிங்க, அப்ப எத்தனை தப்பு பண்ண இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிருக்கான்? இப்போ நீங்க வழக்கை தொடுக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாற தயாராக இருந்தால் அந்த வழக்கோடைய நிலைமை என்ன ஆகுது? அப்ப என்ன தண்ணி அவன் குடிச்சான்? இப்போ உதாரணத்திற்கு அஜித் பவார் மீது வழக்குகள் வந்தது. அவர் வந்து சரத்பவாரை விட்டு பிரிந்து பாஜகவை ஆதரிக்க தொடங்கினோடனே அந்த வழக்கு என்னாச்சு? இப்போது இருக்கக்கூடிய அஸ்ஸாம் முதல்வர் மீது காங்கிரஸ்ல இருக்கும்போது எவ்வளவு வழக்கு போட்டீங்க? அவர் காங்கிரஸ் விட்டு விலகி பாஜகவுக்கு வந்த உடனே அந்த வழக்குகள் என்ன ஆயிடுச்சு? அதே போல வந்து ஏக்நாத் ஷிண்டே மீது வழக்கு இருந்தது. அவர் மாறிய உடனே அந்த வழக்கு போயிடுச்சு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மகாராஷ்டிரால நாராயண ராணே மேல வழக்கு இருந்துச்சு. பாஜகவுக்கு ஆதரவா மாறினோடனே எல்லா வழக்குகளும் போய்விட்டது. இவ்வளவே எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது நீங்க ஏன் பாஜகவில் சேரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு வழக்குக்கு இது தொடர்புடைய கேள்வியா? இல்ல இந்த அமலாக்கத்துறை இதை கேட்பதற்கு யார்? அவங்கன்னா பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளா? அப்ப எந்த அளவுக்கு வந்து நாட்டினுடைய விசாரணை அமைப்புகளை பாஜக தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மாநிலம் முழுக்க பாக்குறாங்க. இப்போ அதே போல நிதிஷ் வந்து இந்த அணியிலிருந்து விலகி போறார். தனி அணிக்கு பாஜகவோடு சேர்ந்து மீண்டும் முதல்வராகிறார். அவர் நம்பிக்கை தீர்மானத்தை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழல்ல பாத்தீங்கன்னா லாலு வந்து இடிக்கு முன்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். லாலுடைய மகனும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் அழைக்கப்படுகிறார். இது எதற்காக அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து நிதிஷ்குமாருடைய நடவடிக்கை பிடிக்காம அந்த கட்சியில இருந்தே பலர் வந்து விலகி தேஜஸ்வியை ஆதரிக்க தயாராக இருந்தார். ஆக ஒருவேளை வந்து நம்பிக்கை தீர்மானத்தில் நிதிஷ் தோற்று விடுவார் என்கிற ஒரு நிலை வந்த போது உடனடியாக லாலு பிரசாத்தையும் தேஜஸ்வியையும் விசாரணைக்கு அழைத்து அப்போ அதன் மூலமாக அவர்கள் வந்து அவர்களை ஆதரிக்கலாமா என்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி அவர்களை வந்து நிதிஷோடையே இருக்க வச்சிட்டாங்க. ஆக இது முழுக்க முழுக்க விசாரணை அமைப்புகளை பாஜக தனக்கு ஆதரவாக தன்னுடைய லாபத்திற்காக பயன்படுத்துகிறது அப்படின்றது தெளிவா தெரியுது. நீங்கள் குறிப்பிட்டதை போல உண்மையிலேயே அவர்களுக்கு வட மாநிலங்களுக்கு செல்வாக்கு இருக்குமே, ஆனால் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உண்மையை வெளியிலே அவர்களுக்கு ஆதரவு இருப்பதை போல் தெரிந்தாலும் கூட அவர்களுடைய ஆதரவுக்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய வட இந்தியாவிலேயே இன்றைக்கு நிலைமை அவ்வாறு இல்லைங்கிறது தான் உண்மை. இப்ப கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியா கூட்டணியில ஒரு மிக முக்கிய தலைவராக ஒருவராக பார்க்கப்பட்டவர் அவரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அவருடைய விடுதலை என்பது தற்போது சாத்தியம் இருக்கிறதா? இல்ல இந்தியா கூட்டணியை அடுத்தபடியாக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்காங்க? இல்ல, இப்போ வந்து உங்களுக்கு சாதாரண நேரம் என்றாலும் தான் போராட்டமோ வேற ஏதோ நடத்த முடியும். ஆனால் இன்றைக்கு வந்து கூட்டணி நம்ம அனைவருமே தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஆக இவங்க பண்றதே என்ன அப்படின்னா, இவர்களுடைய நிலையை மாற்றுவதற்கு, அதாவது எப்படின்னா நம்ம கவனத்தை திசை திருப்புவதற்கு தான் இந்த மாதிரியான வேலைகளை அவர்கள் செய்வது. ஆகவே இப்ப போய் நம்ம போராட்டமோ இல்ல வேற சிந்தனைகளுக்கு போகாம உண்மையாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாஜகவை எவ்வளவு தூரம் எதிர்த்து நிற்க முடியும் அப்படிங்கிறத செஞ்சாலே போதும். பாஜக தோற்கடிக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே முடிந்துவிடும். உதாரணத்துக்கு கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி இன்றைக்கு வரைக்கும் பிணை கொடுக்காம அவரை வம்படியா சிறையில் வச்சிருக்காங்க. காரணம் என்ன? இவர் வெளியில வந்தால் கொங்கு மண்டலத்தில் பாஜகவால் வெற்றி பெற முடியாது. இப்போ அது வந்து பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதை போலவே இன்றைக்கு கோவைக்கு பொறுப்பாளராக இருந்த செந்தில் பாலாஜியை கைது செய்து விட்டு அந்த இடத்துல கோவையில போய் அண்ணாமலை நிற்கிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எதற்காக இந்த செந்தில் பாலாஜி குறிவைக்கப்பட்டாருங்கிறது என்ற இன்னைக்கு உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்லையா? ஆக இப்போது வந்து நம்ம வேறு மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது. சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் நீதியரசர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது வந்து அவர்களுக்கான தனிப்பட்ட முடிவு தான். மற்றபடி வந்து கட்சிகள் ரீதியாக அவர்கள் போராட்டம் நடத்துவதை விட தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து விட்டால் ஆம் ஆத்மி வந்து கலகலத்து போகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தாலும் கூட ஆம் ஆத்மி எப்போதும் போல தேர்தலை தைரியமாக எதிர்கொள்ளும்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி ஆம் ஆத்மி வந்து ஒரு வெற்றியை பெற்றாலே போதும். சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதைத்தான் விரும்புவார். ஆகவே இப்ப போய் நம்ம போராட்டம் பண்றோம் இது பண்றோம்னா இன்னும் மிச்சம் இருக்கவங்களா வெவ்வேறு காரணங்களுக்காக கைது செய்வார்கள். அவர்களை வந்து செயல்பட விடாமல் தடுப்பார்கள் தேர்தல். ஆகவே இப்போதைக்கு வந்து இந்தியா கூட்டணி மிக தெளிவாக இருக்கிறது. இதை விட இன்னும் பல நடந்தாலும் அதையும் எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். வேட்பாளர் பட்டியல் அறிவித்த அன்றே என்ன சொன்னார்னா,
எங்களின் வேட்பாளர்களை கூட கை செய்வதற்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். ஆக அந்த அளவில் தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு பழமொழி வரும், அதாவது நீங்க ஒருவரிடம் தவறான ஒருவரிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்களே, அவன் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய தவறை வேண்டுமானாலும் செய்வான் அப்படிங்கிறது. இப்போ அதைத்தான் இந்த அரசு செய்து கொண்டது, ஒன்றிய அரசு. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.